கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருந்து ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாராக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறபடியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு கூட என்னோடு கூட வாக்குத்தத்தமாய் பேச இருக்கிறார். நம்ம ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்கிறதுக்கு அதிகமாக கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வேலை ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறவர்களா இருக்கலாம், இல்ல ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களா இருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் செய்ய வல்லமையுள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கிற காரியத்தை விட அவருடைய சித்தத்தின்படி நன்மையான ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில கொடுக்க வல்லவராய் இருக்கிற தேவன். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கும்போது, அவரை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனிடத்துல ஒரு நீதிமானான வாழ்க்கை வாழ்கிறவர்களா இருக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தில் அவர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில, என் பிள்ளைக வாழ்க்கையில, என் குடும்பத்துல நீங்க செய்ய வல்லவராய் இருக்கிறீர். நான் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். ஆண்டவரே நிச்சயமாய் நீங்க செய்வீங்கன்னு கூட நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசத்தோடு காத்திருக்கிறவர்களாய் இருக்கும் போது இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும், நீங்கள் வேண்டிக் கொள்கிறதை காட்டிலும், உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற உயர்வுல, மேன்மையில, சுகத்துல, பலத்துல ஆசீர்வாதங்களை இந்த நாளில தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறவராயிருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதீர்கள். இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல பிடித்து கொண்டு விசுவாசம் உள்ளவர்களாய், நம்பிக்கையில திடன் உள்ளவர்களாய் இருந்து நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாய் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களோடு கூட பேசினபடியால் உம்மை துதிக்கிறோம் அப்பா. யார் யார் உம்முடைய சமூகத்துல நெடுநாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, ஒருவேளை ஜெபத்திற்கு பதில் வராமல் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, இந்த நாளில நீங்க அவங்கள பார்த்து சொன்ன முடிய வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். அவர்கள் நினைக்கிறதை விட, அவர்களுடைய சமூகத்தை வேண்டிக் கொள்கிறதை விட அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன். அவங்க வாழ்க்கையில கிரியை செய்வீராக நாங்க ஜெபிக்கிறோம். விசுவாசத்துல பலப்பட தேவன் உதவி செய்யுங்க. உமக்குள்ள ஊன்றி நிற்க தேவன் உதவி செய்யுங்க நாங்க கேட்கிறோம். இந்த நாள் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளா இருக்கட்டும். அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நம்முடைய சமூகத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் பதில் கொடுக்கிற நாளாய் நிச்சயமாய் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் 36வது பேரின்ப பெருவிழாவின் 3வது நாளாக இன்று பகல் கூட்டமும் மாலை கூட்டமும் நடைபெற இருக்கிறது. ஸ்டான்லி அவர்கள் தேவ செய்தி கொடுக்க இருக்கிறார்கள். பகல் கூட்டம் நித்திய மகிழ்ச்சி சந்திராபுர பிரிவிலும், மாலை கூட்டம் TLC ஆலய வளாகத்திலும் நடைபெற இருக்கிறது. இந்த வீடியோவை பார்க்கிற நீங்கள் எல்லாரும் கூட்டங்களில கலந்து கொள்ளும்படியாய் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். ஆண்டவர் அந்த நாட்களில பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அனைவருக்கு இக்கூட்டங்களை பற்றி அநேகரிடத்துல நீங்கள் சொல்லும்படியாய் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.